ஹாப்பி பர்த்டே மச்சி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. நீங்க வேலைக்கு போறல பர்த்டே நாளைக்கு போறேன். ஹாப்பி பர்த்டே மச்சி. சொல்லுங்கடா பர்த்டே வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்களா? என்னடா ஏய் வேலைக்கு போற சொல்றாங்களே இல்ல சின்ன பசங்க மாதிரி பண்ணிக்கிறீங்க. ஏய் அவன் மேல என்ன கை வைக்கிற? உனக்கு பர்த்டே மேல கேக் வெட்டணும். கேக் நான் கேட்டேனா? என் பர்த்டே கொண்டாடாம வேலைக்கு போயிட்டு இருக்கேன். கேக் வெட்டுற பேர்ல இப்படி பண்ணுவீங்களா? ஏய் என்ன குரல்ல விட்டுங்கற? நீ பண்ணாதடா. என் பர்த்டேக்கு மாவு எடுத்து ஊத்திருக்க, ஏன் சாணி கச்சி ஊத்திருக்க. அப்ப நான் உன் மேல கோவப்பட்டனா? நம்ம பசங்க என்ன ஜாலியா எடுத்து போயினுங்கற? ஏய் முகேஷ் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எனக்கு லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், வீடு வாடகை கட்டணும். எல்லாமே மண்டில ஓட்டு இருக்கு. நீங்க காசு தருவீங்க. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. அது மீறி போனா இப்படிதான் பேசுவாங்க. ஏய் இனிமே இங்க எவனுக்காச்சும் கேக் வெட்டுறது டீமா அங்க போலாம் இங்க போலாம் கேங் அட்டினி யாரா வந்தீங்க அவள்தான் உங்களுக்கு. மச்சான் அவன் கோவத்துல பேசுறான். நீ ஏன் மச்சான் எல்லாரும் மேல கோவப்படுற? இல்ல மச்சான் நாளைக்கு இவனா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி கோவத்துல வார்த்தை விட்டா இவ்வளவு நாள் நம்ம ஒன்னா இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்டா. எல்லாருக்கிட்டே லிமிட்டா இருக்கிறதே நல்லது மச்சான். சார் உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க போங்க.